ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆனி அமாவாசை நாள் என்றைக்கு வருது, அந்த நாளில் முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், எளிய முறையில் நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எப்படி சுபிக்ஷமாக மாறுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அமாவாசை ரொம்பவே சிறப்பான நாள். அந்த நாளில் பிரபஞ்சத்தில் நிறைய அதிர்வலைகள் இருக்கும். நம்ம வேண்டுறது உடனே நடக்கும். அப்படிப்பட்ட அமாவாசை இந்த ஆனி மாதம் வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை வர அமாவாசையை சுக்கிரவார அமாவாசைன்னு சொல்லுவோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். வெள்ளிக்கிழமைனாலே நம்ம பூஜைகளுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்து பூஜை பண்ணுறோம். அந்த நாளில் அமாவாசை வரும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாதம் மாதம் வர்ற அமாவாசையில் கொடுத்துடணும். கொடுக்க முடியாதவங்க வீட்டிலையாவது ஒரு படையல் போட்டு முன்னோர்களை நினச்சி நம்ம சாமி கும்பிட்டோன்னா நம்ம குடும்பமே நல்லா சுபிக்ஷமாக இருக்கும். பித்ரு தோஷம் எல்லாம் நீங்கிரும். அந்த நாளில் மறக்காமல் காலையில் காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும். முதல்ல சாப்பாடு பொங்கின உடனே எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி அமாவாசை நாட்களில் வீட்டில் படையல் போட முடியல, வெளியே போய் கும்பிட முடியாட்டியும் குறைஞ்சது ஒரு 2-3 பேர்த்துக்காவது அன்னதானம் கொடுங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச தயிர் சாதமோ லெமன் ரைஸ் அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு முடியுதோ அந்த மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமக்கு இருக்கிற எல்லா தோஷங்களையும் நீக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் வர அமாவாசையில் நம்ம வழிபடும்போது பித்ரு தோஷமும் தீரும். அப்புறம் கல்யாணம் ஆக ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும்ல, கல்யாணம் கைகூடாதவங்களுக்கு கூட திருமணம் கைகூடும். இதெல்லாம் பிரச்சனையும் எதனால் வருதுன்னா, பித்ரு தோஷம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கல்யாணம் லேட் ஆகும், குழந்த பிறக்கிறதுல லேட் ஆகும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறத நம்ம மறந்தாலே நம்ம குடும்பம் இது நிலை பெறவே செய்யாது. இப்படி ஒவ்வொரு தோஷங்களாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பித்ருக்களை நம்ம அவங்களுக்கான இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம குடும்ப முன்னேற்றம் வரும். இப்படி சிறு சிறு பரிகாரம் பண்ணுறது மூலயமா வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த நாளில் பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா ஏதாவது பழம் அப்படியும் வாங்கி கொடுக்கலாம். அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கும்போது நம்ம பாவங்கள் எல்லாம் கரையும், பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் விடுபடுங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த சிறு சிறு நான் சொன்ன பரிகாரங்கள் நம்ம செய்யும் போதே நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். ஏன்னா பித்ருக்களை வழிபடுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடும்போது இன்னும் மேன்மேனான சிறப்புகள் கிடைக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் வர்ற அமாவாசைக்கே சிறப்பு இருக்குது. அதுவும் ஆனி அமாவாசையில் வெள்ளிக்கிழமையில் வரும்போது நம்ம பிரபஞ்சமே நல்ல ஒரு ஃபுல் பவரோடு இருக்கும். அந்த அமாவாசை நாளில் போய் குலதெய்வத்தை வழிபடும்போது நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் சீக்கிரமே நடைபெறும். இந்த நாட்களில் பித்ருக்களை வழிபட்டுட்டு குலதெய்வத்தையும் வழிபட்டு நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணும்போது ரொம்பவே சுபிக்ஷமாகவும் சிறப்போடு இருக்கலாம். சிறு சிறு குறைகள் இருக்கதும் தீரும். நம்ம இந்த நாளில் நிறையா முடியாட்டியும் சிறிய அளவுலாவது தானம் தர்மம் பண்ணணும். என் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.